நீ டயர்லாம் ஒழுங்கா செக் பண்ண மாட்டியா? ரொம்ப லேட் ஆச்சு. ஹோட்டல்ல டைம் ஆகுது அண்ணா. ஆக்சுவலி நான் டிரான்ஜெண்டர் மேம். அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது நான் பாயாக தான் இருந்தேன். அப்போ நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் நான் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு திரும்பி சினிமாவில் நிறைய இடத்துல வேலை கேட்டேன், வேலை கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த டிரைவர் இதுக்கு வந்தது. அப்புறம் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், பியூட்டிஷியனும் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கே கூட மெசேஜ் பண்ணேன், அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அக்கா நான் இப்போ இப்படி இருக்கேன்க்கா, எனக்கு வேலை ஏதாவது கிடைக்குமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கூட ஒரு வாட்டி மெசேஜ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து டிபியில் அம்மா அண்ணன் நீங்கள் இது ஃபாரின் போன மாதிரி ஒரு டிபி வச்சுருந்தீங்க. உங்கள் நம்பர் நான் எப்படியோ எடுத்து கேட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் மேம். சாரிம்மா, எனக்கு சத்தியமா தெரியல. பட் யூ ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் யுவர் செல்ஃப். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் மேம். நீங்கள் அப்போ எப்படி இருந்தீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இப்படியே தான் இருக்கீங்க. ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பழகிற விதமாகட்டும் எல்லாமே இருக்கட்டும், அப்பத்துல இருந்த மாதிரி நான் சொல்லுவேன். எங்ககிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன், அவங்க நான் அசிஸ்டண்ட் நான் கூட வேலை செய்கிறேன்னு பார்க்க மாட்டாங்க, கூட நான் அவங்கள ஒருத்தன் அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பாங்க. அவங்க இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்லேயும் சொல்லியிருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். சீரியஸாக நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். பிளஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. நான் கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய பெரிய இடத்துக்கு. சாரி, நான் தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரும் ரேண்டமா, அது நம்மளுக்கு கரெக்டா ரீச் ஆகல. பட் எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட். இப்போ நீங்க ஆட்டோ டிரைவர் எத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க? 4 இயர்ஸ் ஓட்டிட்டு இருக்கேன் மேம். சூப்பர். யாரோட இருக்கீங்க? ஃபேமிலியோட தான் இருக்கேன் மேம். ஃபேமிலி ஏத்துக்கிட்டாங்க. ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. யாரா இருக்காங்க உங்க ஃபேமிலில? எனக்கு 3 சிஸ்டர் இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் வீட்ல ஃபர்ஸ்ட் ஃபேமிலில ஏத்துக்கல. ஏன்னா சிஸ்டர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ்லாம் பண்ணணும், நீ இருந்தனா மேரேஜ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்றுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் வெளியில இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக தான் நான் ஒர்க் பண்ணி பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருந்தேன். பார்லரில் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணி ஒரு சிஸ்டருக்கும் மேரேஜ்க்கு எல்லாத்துக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணேன். எல்லா சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆனவுடனே அம்மா தனியாக இருந்தாங்க. அப்போது சிஸ்டரும் சொன்னாங்க, நீ தனியாக தானே இருக்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க என்னைய. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சினிமாவில் ஆல்ரெடி நான் எல்லார்ட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால சினிமாவில் ட்ரை பண்ணேன். அப்போது விஜயாண்டினி சார் படம் கிடச்சிது, திமிரு பிடிச்சவன் சொல்லிட்டு ஒரு மூவி, அதில் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் இன்னும் 2-3 படம் பண்ணேன். நான் இப்போ தனியாக ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம சமுதாயத்தில் வந்து நம்ம எல்லாருமே இவங்கள வந்து உங்கள் அம்மா எப்படி அக்செப்ட் பண்ணாங்களோ நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும். திருநங்கைகள்ன்றது ரொம்ப முக்கியமான ஆட்கள் நம்ம சமுதாயம். நீங்கள் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. நான் தான் ரசிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அழகான கண்ணு. நீங்கள் கூட ஒர்க் பண்ண பையனாலாம் கூட நீங்கள், நான் அதனால தான் ஞாபகம் இல்லை நினைக்கிறேன். இப்போ தான் அழகாக இருக்கீங்க. சூப்பராக அழகாக இருக்கீங்க. நான் தான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். கண் அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட், ரொம்ப ஸ்வீட். ஆனால் உங்கள் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஃபேமிலி அண்ட் அம்மா.